இந்த சேனலுக்கு வருகை புரிந்த உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புஷ்பா 2 படத்தோட ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்கை இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி போய் அப்படி வரலாமா, இல்லை அப்படி போய் இப்படி வரலாமா அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்தோட கதை இருந்தது. ஆனால் இந்த படத்தோட கதை லைட்டாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இந்த படத்தில் வந்து அல்லு அர்ஜுன் சார் ஒரு டான் அந்த மாதிரி தான் இருப்பார். அது நீங்கள் பார்ட் 1லேயே பார்த்துருப்பீங்க. என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎம் அவங்க ஒய்ஃப் கேட்பாங்க, சிஎம் கிட்ட போய் ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வாங்க, நான் ஹாலில் மாட்டணும் அப்படின்னு கேட்பாங்க. அவர் போய் ஃபோட்டோ கேட்பாரு, அவர் கொடுக்க மாட்டார். அதனால் காண்டான மனுஷன் என்ன பண்ணுவார்னா, சிஎம்ஏ மாற்றிடுவார், சிஎம்ஐ மாற்றுவார். அதுக்கப்புறம் பகத் பாசலோட சண்டை, அதுக்கப்புறம் அங்கே இங்கே அப்படி இப்படின்னு சண்டை, அந்த மாதிரி தான் இந்த படத்தோட கதை ஃபுல்லாக போயிட்டே இருக்கும். இந்த படத்தோட பெரிய ப்ளஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சண்டை தான். இந்த படத்தில் வந்து சண்டை போடுற தாறுமாறாக சண்டை போடுற சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது. ஆனால் லாஜிக் பார்க்கக்கூடாது. கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட் சீன்ஸ் வரும், கையையும் கட்டிடுவாங்க, காலையும் கட்டிடுவாங்க. அந்த கட்டி போட்ட சமயத்துலையும் அவர் செம்மையாக ஃபைட் பண்ணுவார். அது சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் வந்து புஷ்பா சார் வந்து நம்ம அல்லு அர்ஜுன் சார் லேடி கெட்டப் போட்டிருந்தாரு. அந்த லேடி கெட்டப்பில் அவர் நடித்ததெல்லாம் செம்மையாக நடிச்சிருந்தார். இன்னும் நிறைய சீன்ஸில் வந்து அல்லு அர்ஜுன் சார் வந்து சூப்பராக நடிச்சிருப்பார். இந்த படம் வந்து ஒரு அல்லு அர்ஜுன் சார் படம் தான் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம். அவர் தான் ஸ்க்ரீன் ஃபுல்லாக அதிகமாக இருப்பார், அந்த செம்மையாக நடிச்சிருப்பார். ஒவ்வொரு சீன்லேயும் அந்த மாஸ் மூமெண்ட்லாம் கொஞ்சம் கூட குறையில, வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் இருந்தது. ராஷ்மிகா மந்தனாவும் கொடுத்த கேரக்டர் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. செகண்ட் ஹாஃபில் வந்து அல்லு அர்ஜுன் சப்போர்ட் பண்ணி ஒரு சீனில் பேசுவாங்க. அவங்க பேசுகிற சீன்லாம் சூப்பராக இருந்துச்சு. பகத் பாசல் சாரோட ஆக்டிங்கும் செம்மையாக இருந்தது. இவர் வந்து உண்மையாக ஒரு சைக்கோ கேரக்டர் மாதிரி தான் இவருக்கு கொடுத்துருந்தாங்க. ஆனால் அந்த கேரக்டரை வந்து பக்காவாக பண்ணியிருந்தார். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, அல்லு அர்ஜுன் சார் ஒரு சீனில் மன்னிப்பு கேட்குற மாதிரி வரும். அந்த சீனில் வந்து இவர் மன்னிப்பு கேட்டார் அப்படின்ற பண்ணுற அலப்பறையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே அந்த சீன்லாம் புரியும். இந்த படத்தோட கிளைமேக்ஸில் வந்து ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக கொஞ்சம் ட்ராமா அந்த மாதிரி முடிச்சிட்டாங்க. முடிச்சதுக்கப்புறமா ஒரு சின்ன லீட் கொடுத்து பார்ட் 3 வரும் அப்படின்னு ஒரு லீடை உள்ள வச்சுருக்காங்க. அந்த லீடுக்கு அடுத்து என்ன ஆக போகுதுன்ற ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷனையும் வந்து உண்டாக்கிச்சு. உங்களுக்கு வந்து அல்லு அர்ஜுன் சாரை பிடிக்கும், எனக்கு இந்த ஆக்ஷன் மூவிலாம் பிடிக்கும், 10 பேர் பறக்கணும், 10 பேர் தெரிக்கணும், கன் ஷாட்ஸாக இந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் லைக் பண்ணுற பர்சனாக இருந்தால் தாராளமாக இந்த படத்தை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். உங்களுக்கு வந்து அல்லு அர்ஜுன் சாரை பிடிச்சிருக்கு, புஷ்பா 2 படம் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி மூவி ரிவ்யூஸ், சினிமா அப்டேட் பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மணி.